பாகம் 311. அவந்திகாவும் தீக்ஷியும் எதிர்பாராமல் பிளேனில் சந்தித்துக் கொள்ளவும் இருவருக்குமே ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒன்று சேர்ந்து வந்தது. அவந்திகாவை விட அவந்திகாவை பார்த்ததில் தீக்ஷி தான் அதிக உற்சாகத்தில் இருந்தாள். அவந்திகா மேடம், அப்புறம் நீங்க ரிசைன் பண்ணி 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. இவ்ளோ நாளா என்ன பண்ணுனீங்க? உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு என்று தீக்ஷி ஆர்வமாக கேட்க, இந்த 1 மாசம் என்ன செய்தாள் என்று யோசித்து பார்த்தாள். நேத்ராவின் கலவரம், அரவிந்தின் ட்ரீட்மெண்ட், இறுதியாக கேமிங் என அவள் வாழ்க்கை ஓடிவிட்டது. உண்மையாக ரிசைன் செய்துவிட்டு அவள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாளோ அதற்கான முயற்சி கூட செய்யவில்லை. இதையெல்லாம் நினைத்தவள், என்ன பண்ணுனேனே தெரியாம ஏதேதோ பண்ணிட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணுன தீக்ஷி என்று கேட்கவும் தோள்களை குலுக்கி அழகாக சிரித்த தீக்ஷி, நான் இப்போ வெட்டி ஆபீசர் மேடம் என்றாள். ஓகே, அப்போ இந்த வெட்டி ஆபீசர் இப்போ டெல்லி போய் என்ன பண்ண போறீங்களா என்று கண்ணடித்து கேட்க தீக்ஷியின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. நான் என்னோட அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் மேடம். என்னோட அண்ணன் கொஞ்சம் மூவிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ற மூவிஸ்ல 2-3 டெல்லியில தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. சோ அங்க ஒர்க் எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு பார்க்க போறேன் என்றாள். முன்பே தீக்ஷி ஒரு பணக்கார குடும்பத்தின் வாரிசு என்று அவந்திகாவிற்கு தெரிந்துதான் இருந்தது. அதனால் இதை கேட்டு பெரிதாக ஷாக் ஆகாதவள், ஓஹோ, அப்போ ஷூட்டிங் ஒழுங்கா நடக்குதான்னு கவனிக்கிறேன்னு சாக்கு சொல்லிட்டு உங்க ஆளை பார்க்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே தீக்ஷி மேடம் என்று அவந்திகா விளையாட்டாக கேட்க, போங்க மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று வெட்கத்தோடு மழுப்பினாள் தீக்ஷி. அரவிந்தும் சஞ்சயும் வேலை என்று வந்துவிட்டால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சைக்கோக்கள் தான். ஷூட்டிங் முடியும் வரை வீட்டை பற்றியோ வீட்டில் இவர்களையே நினைத்து கொண்டிருக்கும் அப்பாவி ஜீவன்களை பற்றியோ நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். தீக்ஷியின் காதருகே குனிந்த அவந்திகா, ஹே தீக்ஷி, உனக்கும் சஞ்சய்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் இப்போ எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு என்று கேட்கவும் இதுவரை வெட்கப்பட்டு கொண்டிருந்த தீக்ஷி இப்போது சலிப்பாக பார்த்து, அட போங்க மேடம், ஒரு லெவல்லையும் போகல, அதே லெவல்ல மண்ணு மாதிரி இருக்கு என்றாள். இதை கேட்ட அவந்திகா அதிர்ச்சியாகி, என்னாச்சு தீக்ஷி, நீ என்ன சொல்ற என்று கேட்கவும், என்ன சொல்றேன், நடக்கிறத தான் சொல்றேன் மேடம். இப்படி ஒருத்தி இருக்கிறதவே அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்றாள். இதை கேட்ட அவந்திகா கண்கள் விரித்து, என்ன சொல்ற தீக்ஷி, நீங்க 2 பேரும் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க? அட போங்க மேடம், நாங்க எங்க பேசிட்டு இருந்தோம்? நான் தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த நியூஸ் அடங்குற வரைக்கும் ஒன்னா லஞ்ச் டின்னர்னு போயிட்டு இருந்தோம். அதுவும் ஏதோ பிசினஸ் மீட்டிங் மாதிரி தான் இருக்கும். போதா குறைக்கி சஞ்சயோட வால் மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் எந்த நேரமும் அவர் கூடவே சுத்திட்டு இருப்பான். இத தாண்டி நான் ஏதாவது மெசேஜ் பண்ணினாலும், ஏதோ 4 வார்த்தைக்கு அதிகமா பேசிட்டாலும் ஏதோ அவரோட சொத்து அழிஞ்சு போயிடுற மாதிரி எப்பவும் 1 வார்த்தை 2 வார்த்தையிலேயே பதில் சொல்ல வேண்டியது என்று சொன்ன தீக்ஷி சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்க, அடடா, இதுதான் விஷயமா? தீக்ஷிமா, நாம 2 பேரும் ஒன்னா தானே டெல்லிக்கு போறோம், அங்க போய் அந்த சஞ்சய கவனிச்சுக்கலாம் என்று சொன்னாள் அவந்திகா. அங்க போய் என்னடா, உனக்கு ஒழுங்கா லவ் பண்ண தெரியாதா? என் ஃப்ரெண்டை இப்படித்தான் தவிக்க விடுவியான்னு நான் கேக்குறேன் என்று கண்ணடித்து சொல்லவும், ஐயோ மேடம், அப்படியெல்லாம் பண்ணிராதீங்க, அப்புறம் இந்த 1 வார்த்தை 2 வார்த்தை ரிப்ளையும் வராது என்று சொன்ன தீக்ஷி, அப்புறம் மேடம், இந்த 1 மாசத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டீங்களே, என்ன விஷயம்? அரவிந்த் சார் உங்களை ரொம்பத்தான் கவனிச்சுக்கிறார் போல என்று சொல்லவும் இப்போது அவந்திகாவின் முகம் சிவந்தது. இப்படியே 2 தோழிகளும் சிரித்து பேசிக்கொண்டே வந்ததில் இருவருக்குமே நேரம் போனதே தெரியவில்லை. டெல்லிக்கு மிகவும் விரைவாக வந்து விட்டது போல்தான் இருவருக்கும் தோன்றியது. இந்த படம் ஒரு சரித்திர கதை என்பதால் அந்த ஷூட்டிங் லொகேஷன், அங்கு போடப்பட்டிருந்த செட் என அனைத்தும் ஏதோ பழங்காலத்திற்கே அழைத்து செல்வது போல்தான் இருந்தது. அதை பார்த்து வியந்து கொண்டே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு அருகில் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு சென்று தங்களது லக்கேஜை எல்லாம் வைத்துவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு அப்பாடா என்று அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார்கள். அவந்திகா மேடம், நீங்க ஷூட்டிங் லொகேஷனுக்கு போகையில என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க என்று தீக்ஷி ஆர்வமாக கேட்க அவளை பார்த்து அப்பாவியாக சிரித்த அவந்திகா,
இதத்தான் நான் உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். நீ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகையில என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லலான்னு இருந்தேன் என்று சொல்லவும் தீக்ஷி சத்தமாகவே சிரிக்க ஆரம்பித்தாள். அவளோடு சேர்ந்து அவந்திகாவும் சத்தமாக சிரிக்க இருவரும் சிரித்து முடித்து, மேடம் அப்போ நீங்களும் என் கேஸ் தானா? நீங்களும் அரவிந்த் சாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தீங்களா என்று கேட்கவும் அவந்திகா கண்ணை சிமிட்டி, அஃப்கோர்ஸ் தீக்ஷி, நான் இங்க வந்திருக்கிறதவே சொல்லாம சட்டுன்னு போய் அவர் முன்ன நின்னா அவரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பாக்கணும் என்று சொல்லவும், செம்ம மேடம், உங்க ஆளு ஓகே, உங்களை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகிருவாரு. ஆனா எனக்குன்னு ஒண்ணு இருக்கே, என்ன பார்த்ததும் யாரு இவ, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ரியாக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். எனிவே 2 பேரும் போறோம், 2 பேருக்கும் ஷாக் கொடுக்கறோம், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு ஏதோ போருக்கு போக தயாராபவள் போல் தனது ஷர்ட் கையை எல்லாம் சுருட்டி விட்டு கொண்டு, கமான் மேடம் லெட்ஸ் கோ என்றாள். அவந்திகாவும் தீக்ஷிக்கு ஏற்ற ஜோடி போல அவள் கையை பிடித்து கொண்டு, கமான் தீக்ஷி லெட்ஸ் கோ என்றாள். சிறிது தூரம் சென்ற பிறகு, எல்லாம் ஓகே தீக்ஷி, நாம எப்படி இப்போ உள்ள போக போறோம் என்று அவந்திகா கேட்க, அதான் மேடம் எனக்கும் தெரியல, சும்மா போய் பாப்போம். எந்த ஐடியாவும் கிடைக்கலனா எங்க அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ற படத்துல இதுவும் ஒண்ணுதான். இந்த படத்துல செகண்ட் ப்ரொடியூசர் அவன்தான். இந்த ஷூட்டிங்கையும் தான் நான் கவனிக்கணும். சோ நாம ப்ரொடியூசராவே உள்ள போலாம் என்றாள். இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை நோட்டம் விட்டு கொண்டிருக்க இவர்களுக்கு சற்று தூரத்தில் ஒரு பெரிய கும்பல் நின்று கொண்டிருந்தது. வேகமாக ஷூட்டிங் செட்டிற்குள் இருந்து வெளியே வந்த ஒரு மனிதன் அந்த கூட்டத்தை பார்த்து, ஒரு கிரவுட் சீன்ல நடிக்கிறதுக்கு 10 எக்ஸ்ட்ரா வேணும், ஒரு நாளைக்கு 800 ரூபாய் என்று சொல்லவும் அந்த பெரும் கூட்டம் வேகமாக அவரை நோக்கி ஓடியது. தன்னை நோக்கி ஓடி வரும் அந்த கூட்டத்தை பார்த்து மலைத்து போன நோக்கம் படத்தின் ஸ்டேஜ் சூப்பர்வைசர் அதில் அவர் கண்களுக்கு குளிர்ச்சியாக தெரிந்த ஒரு 10 நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து தன்னோடு வரும்படி சொல்லிவிட்டு திரும்பினார். சட்டென அவர் கண்களில் அவந்திகாவும் தீக்ஷியும் பட அவர் கண்கள் பிரகாசித்தது. கனகாம்பர கூட்டத்திற்குள்ளே 2 மல்லிகை போல யாரால் தான் அவர்களை பார்க்காமல் இருக்க முடியும்? எம்மா, நீங்க 2 பேரும் என் கூட வாங்க என்று அவர் சொல்ல தீக்ஷியும் அவந்திகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பேந்த விழித்துக் கொண்டு நிற்க, ஹலோ, உங்க 2 பேரையும் தாமா சொல்றேன், உங்களுக்கு வர விருப்பம் இல்லனா நான் வேற யாராச்சும் கூப்பிட்டுக்கிறேன் என்று அவர் சொல்லவும், இதோ இப்பவே வரோம் சார் என்று அவந்திகா சொல்லவும் தீக்ஷி இன்னமும் அதிர்ந்து போனவளாய் அவந்திகாவை திடுக்கிட்டு பார்த்து கொண்டிருக்க அவளது ரியாக்ஷனை எல்லாம் கண்டு கொள்ளாத அவந்திகா அவளை தன்னோடு இழுத்து கொண்டு அந்த கூட்டத்தை நோக்கி ஓடினாள். இருவரையும் அருகில் பார்த்த அந்த ஸ்டேஜ் சூப்பர்வைசர் தன்னை அறியாமல் வாவ் என்று வாயை பிளந்தார். இந்த பொண்ணுங்க 2 பேரும் ஹீரோயினை விட அழகா இருக்காங்களே, பரவாயில்லடா, செம்ம செலக்ஷன் என்று தன்னைத்தானே மெச்சிக்கொண்டவர் இன்று எடுக்க வேண்டிய காட்சிக்கு தேவையான 2 ரோல்களை நினைத்து பார்த்து, பக்கா அந்த ரோலுக்கு இந்த 2 பொண்ணுங்களும் பக்காவா மேட்ச் ஆவாங்க, நல்ல வேலை இன்னைக்கு அந்த டைரக்டர் கிட்ட இருந்து திட்டு வாங்காம தப்பிச்சிடலாம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு முன்னே நடக்க தீக்ஷியும் அவந்திகாவும் கூட்டத்தோடு கூட்டமாக அவனோடு அந்த படப்பிடிப்பு செட்டிற்குள் நுழைந்தார்கள். அந்த இடம் செட் என்று சொன்னால் நம்பும்படியாக இல்லாமல் ஏதோ உண்மையிலேயே அந்த காலத்து ஒரு நகரம் போல தோற்றமளித்தது. அதற்கு ஏற்றவாறு அங்கிருந்த ஒரு சிலரும் ராஜா காலத்து ஆடையில் இருக்க தீக்ஷிக்கும் அவந்திகாவிற்கும் ஒரு நிமிடம் தாங்கள் டைம் மெஷினில் ஏதாவது டிராவல் செய்து பழங்காலத்துக்கு வந்துவிட்டோமோ என்று கூட தோன்ற ஆரம்பித்தது. அங்கிருந்த ஒரு அறைக்கு அவர்களை எல்லாம் அழைத்து வந்த அந்த ஸ்டேஜ் சூப்பர்வைசர், இங்க பாருங்க, இன்னைக்கு நாள் பூரா நீங்க இங்கதான் இருக்கணும், சும்மா அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்க கூடாது, புரியுதா? ரொம்ப முக்கியம், செலிபிரிட்டிஸ் கிட்ட போய் போட்டோ எடுக்கணும், அது இதுன்னு அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது, யாரும் இங்க எதையும் போட்டோ எடுக்க கூடாது, எப்ப நீங்க தேவைப்படுறீங்களோ அப்ப வந்து கூட்டிட்டு போவோம், இடையில வெளியே எங்கேயும் போனீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது என்று கடுமையான குரலில் அடுத்தடுத்த கண்டிஷன்களை சொல்லிக் கொண்டிருந்தவர், ஓகே எல்லாம் புரிஞ்சது தானே என்று கேட்கவும் கோரஸாக புரிஞ்சது என்று பதில் வந்தது. ஓகே, உங்க காஸ்டியூம் எல்லாம் உள்ள இருக்கும், லேடிஸ் இந்த ரூம்குள்ள போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, பசங்க இந்த ரூம்குள்ள போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க,
அப்புறம் நீங்க 2 பேரும் என் கூட வாங்க என்று தீக்ஷியையும் அவந்திகாவையும் சுட்டி காட்டி சொல்ல, அதுவரை அவர் ஏதோ கதை சொல்வது போல் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நின்று கொண்டிருந்த அவந்திகாவும் தீக்ஷியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மிகவும் பவ்யமானவர்கள் போல் அவரோடு சென்றார்கள். அந்த கூட்டத்தை விட்டு சிறிது தூரம் சென்றதும், நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் முயற்சி பண்ணுனீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல நல்ல நிலைமைக்கு வரலாம். நான் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்கறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான சீன் இருக்கு. அதுல நடிக்க வேண்டிய பொண்ணுங்க கடைசி நேரத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் முக்கியமான சீன். ஆடியன்ஸ் உங்க முகத்தை நல்லாவே பார்க்க முடியும். இது உங்க கெரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று அவர் பில்டப் கொடுத்து கொண்டே போக, ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அவந்திகாவும் தீக்ஷியும் ஒரே நேரத்தில் தேங்க்யூ சார் என்றார்கள். இதை கேட்ட அந்த ஸ்டேட் சூப்பர்வைசருக்கு பெருமை தாங்க முடியவில்லை. ரொம்ப நல்லது, பாக்குறதுக்கே 2 பேரும் ரொம்ப மரியாதையான பொண்ணுங்களா தெரியுறீங்க. அதோட இன்னைக்கு நீங்க பண்ண போற ரோல் வேற முக்கியமானது. அதனால நான் உங்களை வேற நல்ல மேக்கப் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி அங்கு சுத்தமான, பார்ப்பதற்கே அழகான ஒரு இடத்திற்கு அழைத்து வந்தார். அந்த ஸ்டேட் சூப்பர்வைசருக்கு ஒரு 25-26 வயதுதான் இருக்கும். அதனால் இயல்பாகவே அழகான பெண்களை பார்த்ததும் தன்னை கொஞ்சம் உயர்வாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து சீன் போட ஆரம்பித்தார். இதை பார்த்த அவந்திகாவும் தீக்ஷியும் தங்களுக்குள்ளேயே சிரித்துக் கொண்டு அமைதியாக அவரை பின்தொடர்ந்து சென்றனர். அங்கிருந்த ஒரு மேக்கப் ரூமிற்கு முன்னால் இவர்கள் இருவரையும் காத்திருக்க சொல்லிவிட்டு முன்னால் சென்றவர் அந்த அறைக்குள் இருந்த யாருடனோ பேச ஆரம்பித்தார். வெளியே நிற்கும் இவர்கள் இருவருக்கும் உள்ளே அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது தெளிவாகவே கேட்டது. அவங்க இப்போ ஷூட்டிங்ல இருக்காங்க. எப்படியும் அவங்க வர அரை மணி நேரமாச்சும் ஆகும். நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த 2 ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ஆமா, டைரக்டர் தான் இவங்க ரோல் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிருக்காரு. சோ பிளீஸ் இவங்களுக்கும் நீங்க மேக்கப் போட்டு விடுங்களேன். அவங்க வந்த உடனே நாங்க கிளம்பிடுவோம். எந்த பிரச்சனையும் ஆகாது. இப்படியாக நீண்ட நேர கெஞ்சலுக்கு பிறகும் கூட இந்த இண்டஸ்ட்ரியில உங்களை மாதிரி பெஸ்டா யாருக்கும் மேக்கப் போட தெரியாது. நீங்க மேக்கப் போட்டா சுமார் மூஞ்சி கூட உலக அழகியா தெரியும் என பல பிட்டுகளுக்கு பிறகும் ஒரு வழியாக சம்மதிக்க வைத்தார். வெளியே வந்து இருவரையும் பார்த்து, ஓகே, நான் எல்லாம் பேசிட்டேன், இப்போ நீங்க போய் மேக்கப் போட்டுக்கலாம் என்று சொல்லவும் இருவரும் உள்ளே சென்றார்கள். அங்கிருந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த இருவருக்கும் மேக்கப் போட ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் உள்ளே வந்த ஸ்டேட் சூப்பர்வைசர் கையில் 2 ராஜா காலத்து உடையை எடுத்து வந்திருந்தார். அவந்திகாவை பார்த்து, ஏமா நீ இந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ என்று சொன்னவர் தீக்ஷியை பார்த்து, நீ இந்த சிவப்பு ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றார். இருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடையை மாற்றிக் கொண்டிருக்கும் போதே யாரோ அங்கு வரும் காலடி சத்தம் கேட்டது. அடுத்த நொடி அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சத்தமாக, அலினா மேடம், நீங்க இங்க இப்போ உங்க ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா என்று கேட்கவும், என்னோட மேக்கப் கொஞ்சம் கலைஞ்சிருச்சு, சரி பண்ணி விடுங்க என்று ஒரு குரல் கேட்டது. இதோ இதோ ஒரு நிமிஷம் மேடம் என்று சொன்ன அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவந்திகாவும் தீக்ஷியும் இருந்த அறைக்குள் வந்து, வெளியே வந்துடாதீங்க, சத்தம் போடாதீங்க என்று சைகை செய்துவிட்டு வெளியே சென்றார். பாகம் 312. அவந்திகாவும் தீக்ஷியும் அந்த ஸ்டேட் சூப்பர்வைசர் அவர்களை விட்டு சென்ற அறையில் அவர் கொடுத்த ஆடையை மாற்றிக் கொண்டிருக்க அந்த நேரம் அந்த கேரவனுக்கு யாரோ வரும் சத்தம் கேட்டது. தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வேகமாக அவந்திகாவும் தீக்ஷியும் இருந்த அறைக்குள் வந்து அவர்களை சத்தம் போடாமல் இருக்குமாறு சைகை செய்துவிட்டு வெளியே சென்று அங்கு வந்திருந்த அந்த படத்தின் ஹீரோயின் அலீனாவிற்கு டச் அப் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் வெளியே இருந்து வந்த பேச்சு சத்தம் அவந்திகாவிற்கு மிகவும் நெருக்கமானதாக இருந்ததால் அவந்திகா லேசாக கதவை திறந்து எட்டி பார்த்தாள். அவந்திகாவிற்கு அங்கு அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் பாதி உருவம் மட்டும்தான் தெரிந்தது. ஆனால் அதை வைத்தே அங்கு இருப்பது யார் என்று அவந்திகாவால் தெளிவாக பார்க்க முடிந்தது. எப்படி முடியாமல் போகும்? மறக்கக்கூடிய முகமாயிது. அது அவளின் கசின் அலீனாவேதான். இப்படி ஒரு நேரத்தில், இப்படி ஒரு சூழ்நிலையில் அலீனாவை பார்ப்பேன் என்று
நினைத்தே பார்க்கவில்லை. நீண்ட நாட்கள் இப்படியே மறைந்து வாழ முடியாது. என்றாவது ஒரு நாள் அவர்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று அவந்திகா நினைத்திருந்தாள். ஆனால் அந்த சூழ்நிலை இவ்வளவு விரைவாக இப்படி ஒரு நேரத்தில் வரும் என்று அவந்திகா நினைத்து பார்க்கவில்லை. இந்த எதிர்பாராத சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று அவந்திகாவிற்கு தெரியவில்லை. அவள் இதற்கு தயாராக இல்லாததால் ஏதோ பாதுகாப்பற்ற உணர்ந்தாள். அதே நேரம் வெளியே அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அலீனாவின் கவனம் டிரெஸ் சேஞ்சிங் அறை பக்கம் சென்று விடாமல் இருப்பதற்காக அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தார். அலீனா மேடம், இன்னைக்கு நீங்க சூப்பர் ஸ்டார் அரவிந்த் சாரை பாத்தீங்களா என்று அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்கவும் அலீனா சிரித்து கொண்டே, நான் சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜ பார்த்தேன். டிவியில பாக்குறத விட நேர்ல ரொம்பவே அழகா இருக்காரு. அதுவும் இந்த ராஜா காலத்து ட்ரெஸ்ல ரொம்பவே அட்ராக்டிவா இருக்காரு. இதை கேட்ட அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சிரித்து கொண்டே, இந்த ட்ரெஸ் விஷயத்துல அரவிந்த் சார் எப்பவுமே எங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திடுவாரு. அவருக்கு மட்டும் எப்படித்தான் என்ன போட்டாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கோ தெரியல என்று சொன்னவர் அத்தோடு நிறுத்தாமல், அழகா இருக்கிறவங்களுக்கு என்ன போட்டாலும் நல்லாத்தான் இருக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லவும், அது ஏனோ அலீனாவிற்கு அவர் தன்னை குத்தி காட்டுவது போல் தோன்றவும் அவள் தனக்குள்ளேயே அவரை திட்டிக் கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அதே நேரம் அவளது அசிஸ்டன்ட், எங்க அலீனா மேடம்க்கு மட்டும் என்ன குறைச்சல், எந்த டிரெஸ் போட்டாலும் எங்க மேடம் தேவதை மாதிரிதான் இருப்பாங்க என்று சொல்லவும், அஃப்கோர்ஸ் அலீனா மேடம் தேவதை தான். எல்லார்கிட்டையும் சிடு நடந்துக்கிற அரவிந்த் சார் கூட அலீனா மேடம் கிட்ட அப்படி நடந்துக்க முடியாது. ஏன்னா மேடம் அவ்வளோ அழகு. அலீனா மேடத்தை பார்த்ததும் நம்ம அரவிந்த் சார் அவரோட கேரக்டரவே மாத்திப்பாரு. இப்பதான் அலீனா மேடம் ஃபர்ஸ்ட் படத்துல நடிக்கிறாங்க. இதுலயே சூப்பர் ஸ்டார் அரவிந்த் சாருக்கு ஈக்குவலா நடிக்கிறாங்க. மேடமோட டேலண்ட் என்று அவர் பிட்டு பிட்டாக எடுத்துவிட அலீனாவிற்கு அவள் தலையில் ஐஸ் கட்டி வைத்தது போல் குளிர்ந்து போனது. அலீனாவின் மேக்கப் எல்லாம் முடிந்ததும் எழுந்து நின்று ஒரு முறை தன்னை கண்ணாடியில் பார்த்தவள், என்னோட ட்ரெஸ் கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கு, நான் சேஞ்சிங் ரூம் போய் அதை பிக்ஸ் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே அவந்திகாவும் தீக்ஷியும் இருந்த அந்த சேஞ்சிங் ரூமிற்குள் சென்றாள். என்னதான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவளை தடுக்க முயன்றாலும் அது முடியாமல் போய்விட்டது. அந்த சேஞ்சிங் ரூமின் கதவை திறந்த அலீனா உள்ளே இருவர் இருப்பதை பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ந்து போய் ஆ என்று கத்திவிட்டாள். வேகமாக அங்கே ஓடி வந்த அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், மேடம், இவங்க 2 பேரும் இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தாங்க, இதோ இப்ப போயிருவாங்க என்று சொன்னவர் அவந்திகாவையும் தீக்ஷியையும் பார்த்து, இன்னும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க, உடனே வெளியே போங்க என்று சத்தம் போடவும் அதிர்ந்து போய் நின்று கொண்டிருந்த அவந்திகாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தீக்ஷி அங்கிருந்து வெளியே சென்றாள். ஆனால் அவர்கள் அலீனாவை கடந்து செல்லும் போது அவந்திகாவின் தோளை பிடித்து நிறுத்திய அலீனா அவளை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்க, அவந்திகாவோ கொஞ்சம் கூட அவள் புறம் திரும்பவே இல்லை. ஆனாலும் எப்படி அலீனாவால் அவளது பரம எதிரியை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் போகும்? நீ அவந்திகா தானே என்று சத்தமாகவே கத்திவிட்டாள். இப்போதும் அவந்திகா திரும்பாமல் இருக்க, அவந்திகா, நீ திரும்பலனா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன? 10 வருஷத்துக்கு மேல நாம ஒன்னா வளர்ந்திருக்கோம், அப்புறம் எப்படி எனக்கு உன்னை தெரியாம போகும் என்று சொன்னவள் அவந்திகாவை பார்த்து ஏளனமாக சிரித்து, அவந்திகா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை திரும்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. நீ இந்நேரம் செத்திருப்பேன்னு தான் நினைச்சேன். பட் உன்னை இப்படி பாக்குறதுக்கு நல்லா மனசுக்கு திருப்தியா சந்தோஷமா தான் இருக்கு. பணக்கார வீட்டோட ஒரு குட்டி இளவரசி இப்போ பேர் தெரியாத ஒரு குட்டி நடிகையா? வெல்டன். அலீனாவின் இந்த இரக்கமற்ற பேச்சும் அவளது கேலியான முகபாவமும் வெறுக்கத்தக்கதாக இருந்தது. இதுவரை அவள் கண்ணில் படாமல் தப்பித்தால் போதும் என்று அங்கிருந்து செல்வதற்கு தயாராக நின்று கொண்டிருந்த அவந்திகா இப்போது அலீனாவை திரும்பி பார்த்து, ஆமா, இது நான் தான் என்று சொல்லிவிட்டு தன் கையை உயர்த்தி இதுவரை அவள் தோள்களில் இருந்த அலீனாவின் கையை தட்டிவிட்டாள். அவந்திகாவின் கண்களில் தெரிந்த கூர்மையும் அவள் பேச்சில் இருந்த கடுமையும் அலீனாவை கோபமாக்கியது. அவந்திகாவை விட அலீனா 1 மாதம் பெரியவள். அதனால் இருவரும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் தான் படித்தார்கள். அப்போதெல்லாம் அனைவரும் அவந்திகாவையும் அலீனாவையும் ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போது அவந்திகா பார்ப்பதற்கு மட்டுமல்ல,
படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி எப்போதுமே அலீனாவை விட சிறந்தவளாகத்தான் இருப்பாள். அதனால் அந்த நேரத்தில் அவந்திகாவின் முகத்தை கோரமாக சிதைக்க வேண்டும் என்று நினைக்கும் அளவிற்கு அலீனாவிற்கு அவந்திகாவின் மீது பொறாமை இருந்தது. இப்போது அலீனாவிற்கு எந்த குறையும் இல்லை. சிறு வயதில் இருந்தது போல் இல்லாமல் இப்போது பேரழகியாகவே இருந்தாள். அதிலும் இந்த மேக்கப்பில் அவள் பார்ப்பதற்கு அவந்திகாவை விடவும் அழகியாகத்தான் தெரிந்தாள். இப்போது அவந்திகாவின் மீது பொறாமைப்பட அலீனாவிற்கு எந்த தேவையும் இல்லை. ஆனாலும் இத்தனை நாளாக எங்காவது சென்று செத்திருப்பாள் என்று நினைத்திருந்தவள் இப்போது அவள் கண்முன் வந்து நிற்பதும், அதுவும் அவள் கண்ணில் முன்பு தெரியும் அதே அலட்சிய பார்வை தெரிவதும் அலீனாவின் கோபத்தை தூண்டியது. அவளை பார்த்து பல்லை கடித்த அலீனா, அவந்திகா, எந்த தைரியத்துல நீ திரும்பி வந்திருக்க என்று கேட்டுவிட்டு அவளை ஏற இறங்க பார்த்தவள், ஆனாலும் இத்தனை வருஷம் எப்படி நீ உயிரோட இருந்த? உன்னோட அந்த கால் உடைஞ்ச தம்பிய வேற வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியே என்று சொன்னவள் அவந்திகாவின் காஸ்டியூமை தொட்டு பார்த்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். முன்ன நீ எப்படி இருந்தேங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, ஆனா இப்போ நீ என் கால் தூசிக்கு கூட ஈடாக மாட்ட. கூட்டத்தோட கூட்டமா யாருன்னே தெரியாம நிக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா. அதே நேரம் என்ன பாரு, இந்த படத்தோட ஹீரோயின். 8 வருஷம் நம்ம வாழ்க்கை ஏணி வச்சாலும் எட்டாத அளவுக்கு மாறி போச்சுல. இத என்னன்னு சொல்வாங்க? விதி என்று சொல்லி அலீனா மீண்டும் சத்தமாக சிரித்து கொண்டிருக்க, அவள் சிரித்து முடிக்கும் வரை பொறுமையாக காத்து கொண்டிருந்த அவந்திகா, உண்மைதான், நம்ம 2 பேருக்கும் எப்பவும் ஏணி வச்சாலும் எட்டாத தூரம்தான். சின்ன வயசுல நான் யூஸ் பண்ணாத ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் குடுக்க சொல்லி நீ என் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பேல, இப்போ உன்னை பார்த்ததும் எல்லாம் என் கண்ணுக்குள்ள வந்து போகுது என்று சொல்லி அவந்திகா நக்கலாக சிரிக்க அலீனாவின் முகம் இருண்டு போனது. சில வார்த்தைகளிலேயே அலீனாவை எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளவு மட்டம் தட்டி இருந்தாள் அவந்திகா. இதை கேட்டதும் அந்த அறையில் இருந்தவர்கள் அலீனாவை அதுவரை பார்த்த பார்வை முற்றிலும் மாறியது. அதுவரை அவள் ஏதோ செல்வாக்கான குடும்பத்திலிருந்து வந்தவள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்போதுதான் அவள் தனது அத்தியாவசிய தேவைக்கே சிரமப்பட்டு கொண்டிருந்தவள் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. அதே நேரம் இங்கு அலீனாவோ அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்டு கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தாள். உன்னை என்ன பண்றேன் பாரு என்று அவள் கத்த, அட என்ன அலீனா, நான் ஏதாவது பொய் சொல்லிட்டேனா என்ன என்று எதுவுமே நடக்காதது போல் அவந்திகா கேட்கவும் இது அலீனாவின் கோபத்தை இன்னும் தூண்டி விடுவது போல்தான் இருந்தது. அவந்திகா, இந்த 8 வருஷம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டும் இன்னமும் உனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல என்று சீறினாள். அவந்திகாவோ அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல், நீயும் இந்த 8 வருஷத்துல கொஞ்சம் கூட மாறல, ஈஸியா என்கிட்ட அசிங்கப்பட்டுட்டு அப்புறம் கோபப்பட்டு இருக்க என்று சிரித்து கொண்டே சொல்ல, கோபத்தில் பற்களை நர நரவென கடித்த அலீனா, அவந்திகா, என்னை பத்தி குறைச்சு மதிப்பிற்றாத. நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். இங்க அரவிந்த் தவிர வேற யாரும் எனக்கு ஈக்குவல் கிடையாது. நான் நினைச்சேனா இப்பவே உன்னை இங்கிருந்து விரட்டி அடிக்க முடியும் என்று அவள் சீறிக்கொண்டிருக்க, இதை கேட்டு நக்கலாக சிரித்த அவந்திகா மீண்டும் ஏதோ பேச வர, இங்கு நடக்கும் வாக்குவாதத்தை கேட்டு வேக வேகமாக அங்கு ஓடி வந்த ஸ்டேஜ் சூப்பர்வைசர், ஏமா ஜூனியர் ஆர்டிஸ்ட், எதுக்காக நீங்க இப்போ அலீனா மேடத்தை கோபப்படுத்திட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு போங்க என்று அதட்டினார். என்னதான் அவர் கோபமான குரலில் அவர்களை திட்டுவது போல் சொன்னாலும் உண்மையில் அலீனாவிடமிருந்து அவர்களை காப்பாற்றத்தான் அந்த ஸ்டேஜ் சூப்பர்வைசர் இந்த டிராமாவை போட்டுக் கொண்டிருந்தார். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க அலீனா மேடம், இந்த பொண்ணுங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல என்று அலீனாவை கூல் செய்ய ஆரம்பித்தவர் அங்கிருந்து செல்லும்படி அவந்திகாவிற்கும் தீக்ஷிக்கும் கண்களால் சைகை செய்ய, அதற்கு மேல் அங்கு நின்று அலீனாவோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க விரும்பாத அவந்திகா தீக்ஷியையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றாள். அதே நேரம் கொஞ்சம் கூட கோபம் குறையாத அலீனா, உனக்கு இத்தனை நாளைக்கு அப்புறமும் இவ்ளோ திமிரு இருக்க கூடாது அவந்திகா, உன்னை என்ன பண்றேன் பாரு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். தப்பித்தால் போதும் என்று அலீனாவிடமிருந்து தப்பித்து வந்த ஸ்டேட் சூப்பர்வைசர்,
நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. இந்த அலீனா இப்படித்தான், கொஞ்சம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்க ஆளு. சோ எல்லார்கிட்டயும் திமிராத்தான் நடந்துப்பாங்க. அடுத்த டைம் நீங்க இவங்கள பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போகாம அப்படியே ஒதுங்கி போறதுதான் உங்களுக்கு நல்லது என்றான். ஸ்டேட் சூப்பர்வைசர் சொன்ன மற்ற வார்த்தைகள் எதுவும் அவந்திகாவின் காதில் விழவில்லை. அவர் இறுதியாக சொன்ன பெரிய பேக்ரவுண்ட் என்பதுதான் அவள் மனதில் நின்றது. பெரிய பேக்ரவுண்டா? இந்த டெல்லியில யார் அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க என்று யோசித்தவள், சரி யாரா இருந்தா நமக்கென்ன என்று நினைத்து தன் தலையை தட்டி கொண்டவள் ஸ்டேட் சூப்பர்வைசரை பார்த்து ஓகே சார் என்று சொல்லி புன்னகைத்தாள். அந்த ஸ்டேட் சூப்பர்வைசரும் இருவரையும் பார்த்து புன்னகைத்து, நம்ம உங்களுக்கு மேக்கப் போட வேற மேக்கப் ஆர்டிஸ்ட பாப்போம். அவங்க உங்களுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கையிலேயே நீங்க என்ன ரோல் நடிக்க போறீங்க, என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த கேரக்டர்ல நடிக்க உங்களுக்கு நிறைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் தேவையில்லை. இந்த படத்தோட ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் விபச்சார விடுதிக்கு வராங்க. அப்போ ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சு அங்க வந்து ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்றாங்க. அவ்வளவுதான் இந்த சீன் என்று அவர் சொல்லி முடிக்க அவரை புரியாமல் பார்த்த அவந்திகாவும் தீக்ஷியும், நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார், இதுல நாங்க எந்த ரோல்ல நடிக்க போறோம் என்று கோரஸாக கேட்க சட்டென நின்று இவர்களை திரும்பி பார்த்தவர், அதான் சொன்னேனேமா விபச்சார விடுதின்னு என்று அழுத்தி சொல்லவும், ஓ புரியுது புரியுது சார், நாங்க விபச்சாரிங்களா நடிக்க போறோமா என்றனர் மீண்டும் கோரஸாக. பட் நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, இந்த சீன்ல நீங்க தான் முக்கியமான கேரக்டர் என்று அவர்களை ஐஸ் வைக்கும்படி பேசிக்கொண்டே செல்ல, முக்கியமான கேரக்டராம் முக்கியமான கேரக்டர் இப்ப நினைச்சாலும் நம்மளால வேணான்னு ஓட முடியுமா என்ன என்று தீக்ஷி அவந்திகாவின் காதில் முணுமுணுக்க, நானும் அதேதான் நினைச்சேன் தீக்ஷி. யோசிச்சு பாரு, அரவிந்த் அந்த விபச்சார விடுதியில வந்து விபச்சாரியா என்ன பார்த்தாருன்னா அவரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்ல சர்ப்ரைஸா தான் இருக்கும். எந்த பொண்டாட்டியும் தன்னோட புருஷனுக்கு கொடுக்க முடியாத சர்ப்ரைஸ் என்று சொல்ல, எப்படி வந்து சிக்கியிருக்கோம் பாத்தீங்களா மேடம்? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்றாள் தீக்ஷி. இவர்கள் இருவரையும் திரும்பி பார்த்த ஸ்டேட் சூப்பர்வைசர், அட என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் மொய் மொய்னு பேசிட்டே வரீங்க, சத்தமா சொன்னா நானும் கேப்பேன்ல என்று சொல்ல, இல்ல சார் இப்போ எப்படி மேக்கப் போடுறதுன்னு தான் பேசிட்டு இருந்தோம் என்று சொல்லி சமாளித்தவர்கள் அவரை பார்த்து ஈ என்று சிரித்து வைத்தார்கள். பாகம் 313. ஸ்டேட் சூப்பர்வைசர் சொன்ன சீனை நினைத்து நல்லா வந்து சிக்கிட்டோம் என்று அவந்திகாவும் தீக்ஷியும் நினைத்து கொண்டிருக்க, ஸ்டேட் சூப்பர்வைசர் ஒரு வழியாக அவர்கள் இருவரையும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டிடம் அழைத்து சென்றார். சென்ற முறை போல் இல்லாமல் மேக்கப் போடும்போது கூடவே இருந்து அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அவந்திகா மேக்கப் போடும் நபரிடம், நல்லா திக்கா நிறைய கிரீம் போடுங்க, பாக்குற யாரும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மேக்கப் போடுங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் சொல்வதை கேட்டு சிரித்த ஸ்டேட் சூப்பர்வைசர், ஏமா நீ இயற்கையாவே ரொம்ப அழகாத்தான் இருக்க, அப்புறம் எதுக்கு இத்தனை மேக்கப் போட சொல்லிட்டு இருக்க என்று கேட்கவும், அதான் எனக்கே தெரியுமே சார், நான் உங்க ஹீரோயினை விட அழகா தெரிஞ்சிடக்கூடாது பாருங்க. அப்புறம் ஹீரோ என்னோட அழகுல மயங்கி நான் தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டார்னா என்ன பண்றது? அதுக்குதான் என் அழக கம்மி பண்ண சொல்லிட்டு இருக்கேன். இந்த பதிலை கேட்ட ஸ்டேட் சூப்பர்வைசர், மேக்கப் மேன் என இருவரும் வாயடைத்து போனார்கள். அதே நேரம் டைரக்டர் அரவிந்திற்கு இன்று என்ன சீன் எடுக்க போகிறோம், அதில் அரவிந்தின் ரோல் என்ன என்பதை பற்றி எக்ஸ்பிளைன் செய்து கொண்டிருந்தார். அவர் சொல்வதை கேட்டு அரவிந்த் எந்த எக்ஸ்பிரஷனும் காட்டாமல் இருக்கவும் அது டைரக்டருக்கு கொஞ்சம் பதற்றத்தை கொடுத்தது. எப்போதும் பெரிய பிரபலங்கள் தலைகணத்தோடு இருப்பார்கள். ஆனால் சிறிது நாட்களாக அரவிந்தோடு பணியாற்றியதிலிருந்து அவனை பற்றி டைரக்டர் கொஞ்சம் புரிந்து கொண்டிருந்தார். ஷூட்டிங்கில் அரவிந்த் மற்றவர்களைப் போல் இல்லாமல் எப்போதும் மிகவும் தீவிரமானவனாகவே இருந்தான். அவனுக்கு என்று ஒரு சில கோட்பாடுகளையும் வைத்திருந்தான். ஒரு சில சீன்களில் அவை இன்னும் சிறப்பாக செய்யப்பட வேண்டும் என்று தனது கருத்தையும் சொல்ல தவறமாட்டான். அதனால் எப்போதுமே அரவிந்திடம் கதை சொல்வதும் அவனிடம் சீன்களை பற்றி விவாதிப்பதும் டைரக்டருக்கு மிகவும் எளிமையாக இருந்தது. ஆனால் இன்று கதைப்படி அரவிந்த் தனது நண்பர் கூட்டத்தையே அழைத்து கொண்டு விபச்சார விடுதிக்கு செல்ல வேண்டி இருந்தது.
இப்போது எடுக்கப்படும் இந்த படம் ஒரு வரலாற்று உண்மை கதை. அதில் வரும் இந்த ஹீரோ கதாபாத்திரம் உண்மையிலேயே பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஆசை அதிகம் கொண்ட கதாபாத்திரம். ஆனால் அரவிந்தின் இந்த சீரியஸான முகபாவத்தை வைத்துக்கொண்டு எப்படி அந்த காட்சியை படமாக்குவது என்றுதான் டைரக்டருக்கு தெரியவில்லை. அரவிந்தின் பலமே அவனது ஆக்ஷன் கதாபாத்திரங்கள் தான். அவனுக்கு எப்போதும் எமோஷனல் கதாபாத்திரங்கள் கை கொடுப்பதில்லை. அதுவும் இன்று எடுக்க போகும் அந்த விபச்சார விடுதி காட்சியில் அரவிந்த் அந்த விபச்சாரி கதாபாத்திரத்தோடு மிகவும் நெருங்கி இருப்பது போன்ற காட்சிகளில் நடிக்க வேண்டியிருக்கும். இல்லையென்றால் படத்தின் ஹீரோயின் கதாபாத்திரம் வந்து அங்கு ஒரு சண்டையை உருவாக்குவதில் எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். இந்த காட்சி இந்த படத்திற்கு ரொம்பவே முக்கியமான காட்சி. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும் அனைவருக்குமே நன்றாக தெரிந்ததுதான், அரவிந்த் எப்போதும் பெண்களோடு நெருக்கமான காட்சிகளிலும் முத்தம் கொடுக்கும் காட்சிகளிலும் நடிக்க மாட்டான் என்பது. அனைவரும் ஆக்ஷன் காட்சிகளுக்கு டூப் வைத்தால் அரவிந்த் மட்டும் இது போன்ற நெருக்கமான காட்சிகளுக்கு டூப் வைத்துக் கொள்வான். அவன் முகத்தை போக்கஸ் செய்யும் காட்சிகளில் கேமராவை ஒரு சில கோணங்களில் வைத்து முத்தம் கொடுக்காமலேயே முத்தம் கொடுப்பது போன்ற காட்சிகளை எடுத்து விடுவார்கள். ஆனால் அரவிந்த் அதற்காவது சம்மதிக்க வேண்டுமே என்று நினைத்த டைரக்டர், அரவிந்த் சார், இன்னைக்கு எடுக்க போற சீன்ல நீங்க கொஞ்சம் நெருக்கமான காட்சியெல்லாம் நடிக்கணும், இது படத்துக்கு ரொம்பவே முக்கியம் என்று டைரக்டர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இந்த சீன்லாம் டூப் வச்சு எடுத்துக்கலாம் என்று அரவிந்த் அசால்ட்டாக சொன்னான். அரவிந்த் இப்படி பேசுவான் என்றுதான் டைரக்டரும் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவர் சரி என்று ஒத்துக்கொள்ள முடியாதே. சார், இன்னைக்கு எடுக்கிற சீன்ல நிறைய க்ளோஸ் அப் சீன்ஸ் எல்லாம் வைக்கணும். இந்த சீன் படத்துக்கு ரொம்பவே முக்கியம். இதுதான் இந்த படத்தோட திருப்பு முனை. நீங்க ஒன்னும் பண்ண வேணாம். அந்த பொண்ணோட இடுப்புல கை போட்டு அவளை கட்டி பிடிக்கணும். முத்தம் கொடுக்கற காட்சி எல்லாமே நம்ம ஆங்கிள கரெக்டா வச்சு முத்தம் கொடுக்கற மாதிரி எடுத்துக்கலாம். இதை கேட்ட அரவிந்த் எந்த பதிலும் சொல்லாமல் முகம் சுளிக்கவும் டைரக்டருக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் காற்றில் போனது. அரவிந்த் அங்கிருந்து எழுந்து சென்றதும் தூரத்தில் இருந்த ஸ்டேட் சூப்பர்வைசரை கை காட்டி வேகமாக அருகில் வரச் சொன்னார். அவர் பதற்றமாக டைரக்டரிடம் ஓடி வந்ததும், இன்னைக்கு அந்த விபச்சாரிகளா நடிக்க நீ செலக்ட் பண்ணிருக்கிற 2 பொண்ணுங்களும் கொஞ்சமாச்சும் பாக்குற மாதிரி இருக்காங்களா, இல்லனா அசிங்கமான ஆளுங்களை புடிச்சிட்டு வந்திருக்கியா என்று கேட்டார். அவர் கேட்ட பிறகுதான் ஸ்டேட் சூப்பர்வைசர் அரவிந்தை பார்த்தார். அரவிந்தின் தனித்தன்மை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும். சில நேரங்களில் அரவிந்திற்கு பெண்களை விட ஆண்களைத்தான் அதிகம் பிடிக்கும் என்று அவர்கள் பெட்டு கட்டி கூட விளையாடியிருக்கிறார்கள். அரவிந்தின் திருமணம் குறித்த செய்தி வெளியான பிறகுதான் இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் அடங்கி இருந்தது. இப்போது டைரக்டர் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார் என்று ஸ்டேட் சூப்பர்வைசருக்கு நன்றாகவே புரிந்தது. சார், நிச்சயமா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிருக்க 2 நடிகைகளும் அசிங்கமானவங்க கிடையாது, நேச்சுரல் பியூட்டிஸ். நீங்களே அசந்து போயிருவீங்க. இப்ப அவங்களோட மேக்கப் தான் நடந்துட்டு இருக்கு என்று சொன்னவர் அரவிந்தை மீண்டும் ஒரு முறை பார்த்து, சார், நான் வேணும்னா அந்த 2 பொண்ணுங்களையும் இங்க அழைச்சிட்டு வரட்டுமா? நீங்க 2 பேரையும் பார்த்து யாருக்கு இந்த சீன் கரெக்டா வருவாங்கன்னு செலக்ட் பண்றீங்களா என்று கேட்கவும், இதை கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்தோ முகத்தை சுளித்து, ஓ, அப்போ இன்னைக்கு நடிக்க போற அந்த 2 பொண்ணுங்களையும் இவர்தான் செலக்ட் பண்ணினாரா என்று கேட்டு அவனை ஏற இறங்க பார்த்தான். பிறகு, நான் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, அவங்க நல்லா இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஸ்டேட் சூப்பர்வைசருக்கு மனம் உடைந்து போனது. ச்சே, ஏன் இந்த அரவிந்த் சார் இப்படி ஒரு சிடுமூஞ்சியா இருக்காரு? உண்மையிலே நான் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த 2 பொண்ணுங்களும் இந்த படத்தோட ஹீரோயினை விடவும் அழகிங்க. அரவிந்த் மட்டும் அவங்கள பார்த்தாருன்னா அவருக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சு போயிரும். டைரக்டரும் என்னோட டேலண்ட பாராட்டுவாரு. ஆனா ஏன் இந்த அரவிந்த் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் என்று தனக்குள்ளேயே வருத்தப்பட்டு கொண்டான். டைரக்டரும் பதற்றமாக, அரவிந்த் சார், இது ஒன்னும் அவ்வளவு பெரிய சீன்லாம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் அந்த பொண்ணை கட்டி பிடிக்கணும். முத்தம் கொடுக்கிற சீனை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க என்று மீண்டும் பேச ஆரம்பித்தார். அரவிந்த் எந்த பதிலும் சொல்லாமல் என்று மட்டும் சொன்னது டைரக்டருக்கு பெரிய வேதனையாக இருந்தது. ச்சே, என்ன மாதிரி மனுஷயா இந்த ஆளு? இதுவே மத்த யாரா இருந்தாலும் முத்தம் கொடுக்கிற சீன்ல நடிக்கிறதுக்கு கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிருவாங்க.
இவன் என்னடானா இவ்ளோ யோசிக்கிறான் என்று நினைத்து கொண்டு ஸ்டேஜ் சூப்பர்வைசரும் டைரக்டரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது டைரக்டரின் முகம் சுருங்கி போய் இருந்தது. இதை பார்த்த ஸ்டேஜ் சூப்பர்வைசர், சார் நீங்க ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க, நான் கண்டுபிடிச்சிருக்க 2 ஆக்டர்ஸையும் பார்த்தா அரவிந்த் சாருக்கே புடிச்சு போயிரும். அப்புறம் அரவிந்த் சாரே விருப்பப்பட்டு நெருக்கமான சீன்ல எல்லாம் நடிப்பாரு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்க அவனை விரக்தியாக பார்த்த டைரக்டர், வேற என்ன பண்ண முடியும், இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேண்டியதுதான் என்றார். என்னடா நான் சொல்றத யாரும் கேட்க மாட்டீங்க என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட ஸ்டேஜ் சூப்பர்வைசர், மேக்கப் மேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்க போடுற மேக்கப்ல இந்த 2 பொண்ணுங்களும் தேவதை மாதிரி தெரியணும் என்று சொல்லிக் கொண்டே மேக்கப் போடும் அறைக்கு வந்தார். அவந்திகாவும் தீக்ஷியும் மேக்கப் போட்டு கொண்டிருக்க அவர்களது முகத்தை கூட பார்க்காமல், நான் உங்களுக்கு பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட வச்சு மேக்கப் போடலான் இருந்தேன், ஆனா அந்த அலீனா அதுக்கு ஒத்துக்கல என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்க இப்போதுதான் அவந்திகாவும் தீக்ஷியும் அவரை பார்த்து திரும்பினார்கள். வாவ், உங்க 2 பேருக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டே தேவையில்லை, கொஞ்சம் மேக்கப் போட்டதுக்கே எவ்வளவு அழகா இருக்கீங்க என்று சொன்னவர் பதற்றமாக மேக்கப் ஆர்டிஸ்டை பார்த்து, மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க 2 பேரும் ஓவர் கியூட்டா இருக்காங்க, இவங்கள பார்த்தா விபச்சாரிங்க மாதிரியா தெரியறாங்க, இளவரசி ரோலுக்கு நடிக்க வந்த மாதிரிதான் தெரியறாங்க என்று சொல்லவும் அவந்திகாவும் தீக்ஷியும் ஒருவரை ஒருவர் பார்த்து பேந்த விழித்துக் கொண்டிருந்தார்கள். ஸ்டேஜ் சூப்பர்வைசருக்கு இப்போதுதான் திருப்தியாக இருந்தது. ஓகே, நீங்க 2 பேரும் உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ கொடுங்க, அரவிந்த் சார டிசப்பாயிண்ட் பண்ணிராதீங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். அதே நேரம் இங்கு தனது கேபினில் அமர்ந்திருந்த அலீனா பொறுமை இழந்து இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் அங்கு ஓடி வந்த அவளது அசிஸ்டன்ட், மேடம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த 2 பொண்ணுங்களும் இன்னைக்கு அந்த விபச்சார விடுதியில எடுக்க போற சீன்ல விபச்சாரிங்களா வரப்போறாங்க, அந்த சீன்ல தான் நீங்க உள்ள போய் பிரச்சனை பண்ணுவீங்க என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சத்தமாக சிரித்த அலீனா, ரொம்ப நல்லது, இது மாதிரி சீனுக்குத்தான் அவ சரிப்பட்டு வருவா என்று சொல்ல அவளது அசிஸ்டன்ட்டும் வேகமாக தலையசைத்து, ஆமா மேடம், இது மாதிரி வெளியே தெரியாத ரோலுக்குத்தான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சரிப்பட்டு வருவாங்க என்றாள். அவள் தட்டிய ஜால்ராவில் மனம் மகிழ்ந்த அலீனா, ஓகே அவளை இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் என்று ஒரு வக்கிரமான புன்னகையோடு சொன்னாள். அதே நேரம் சிவப்பு ஆடை அணிந்திருந்த தீக்ஷி முன்னால் செல்ல அவளுக்கு பின்னால் மஞ்சள் நிற ஆடையில் அந்த ஸ்டேஜை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அவந்திகா. அரவிந்தும் ஸ்டேஜ் சூப்பர்வைசரோடு ஸ்டேஜை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அவன் முகம் கொஞ்சம் பதற்றமாக காட்சியளித்தது. அவனை பார்த்து புன்னகைத்த ஸ்டேஜ் சூப்பர்வைசர், சார் டைரக்டர் சொன்ன மாதிரி தான் இந்த சீன் போகும், ஃபர்ஸ்ட் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த விபச்சார விடுதிக்குள்ள போறீங்க, போனதும் அங்க இருக்கிற 2 பொண்ணுங்கள்ல சிகப்பு டிரெஸ் போட்டிருக்கிற பொண்ண நீங்க கட்டிப்பிடிக்கணும், மஞ்சள் டிரெஸ் போட்டிருக்க பொண்ண உங்க கசின் கட்டிப்பிடிக்கணும் என்றார். இந்த படத்தில் அரவிந்துடைய கசினாக நடிப்பது சஞ்சய். கதைப்படி சிறு வயதிலிருந்தே அரவிந்தும் சஞ்சயும் ஒன்றாக வளர்கிறார்கள். அதனால் எங்கு சென்றாலும் அரவிந்தோடு சஞ்சய் இருப்பதாகத்தான் காட்சிகள் எடுக்கப்படும். ஸ்டேஜ் சூப்பர்வைசர் சொல்வதை கண்டு கொள்ளாமல் இருந்த அரவிந்த் சிறிது நேரம் யோசித்துவிட்டு டைரக்டரை பார்த்து, சார் இந்த சீன் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு, விபச்சார விடுதியில போய் கட்டி பிடிச்சாதான் நெருங்கின உறவா காட்ட முடியுமா என்ன, ஐ கான்டாக்ட்லே காட்டலாமே என்று அரவிந்த் சொல்லிக் கொண்டிருக்க, சபா முடியலடா என்பது போல் அவனை பார்த்த டைரக்டருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இப்போதே அரவிந்தை நன்றாக திட்ட வேண்டும் போல் தோன்றியது. இங்க நீ டைரக்டரா இல்ல நான் டைரக்டரா என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் அரவிந்த் தான் சூப்பர் ஸ்டார் ஆயிற்றே. ஒன்றும் பேசாமல் பல்லை கடித்து கொண்டு, ப்ளீஸ் சார் நாம அந்த சீனை ட்ரை பண்ணி பாப்போம், அது ஒர்க் அவுட் ஆகலனா நம்ம வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம்
என்றார். அரவிந்தும் இதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் சரி என்று தலையசைத்தான். அவர்கள் உள்ளே விவாதித்துக் கொண்டிருக்கும் போது அவந்திகாவும் தீக்ஷியும் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடிக்கப் போவது விபச்சாரிகள் ரோலில் என்பதால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடை மிகவும் மெல்லியதாகத்தான் இருந்தது. அதிலும் இது குளிர்காலம் என்பதால் அந்த மெல்லிய ஆடையில் இருவருமே குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். எதேச்சையாக வெளியே வந்த ஸ்டேட் சூப்பர்வைசர் இருவரும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, இன்னும் இந்த சீன் ஸ்டார்ட் ஆக 10 நிமிஷம் இருக்கு, நீங்க 2 பேரும் லான்ச்ல போய் வெயிட் பண்ணுங்க, அங்க ஹீட்டர் இருக்கு என்று சொன்னவர் இருவரையும் அங்கிருந்த லான்ச்சிற்கு அழைத்து சென்றார். அவர் அங்கு செல்லும் நேரம் லான்ச்சுக்குள் இருந்து வெளியே வந்த அலீனா அவந்திகாவையும் தீக்ஷியையும் ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, என்ன ஸ்டேட் சூப்பர்வைசர், என்ன விஷயம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றாள். ஸ்டேட் சூப்பர்வைசர் சிரித்துக்கொண்டே, மேடம், இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக 10 நிமிஷம் இருக்கு, பாவம் இந்த பொண்ணுங்க குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாங்க, அதான் அவங்கள கொஞ்ச நேரம் லான்ச்ல இருக்க சொல்லலான்னு கூட்டிட்டு வந்தேன் என்றார். இதை கேட்டு முகத்தை சுளித்த அலீனா, அச்சச்சோ, பட் இந்த ரூம்குள்ள என்னோட பேக் இருக்கு, கண்டவங்களெல்லாம் உள்ள விட்டு என்னோட பொருள் எதுவும் காணாம போயிருச்சுன்னா என்ன பண்றது என்றாள் திமிராக. இதை கேட்டு அதிர்ந்து போன ஸ்டேட் சூப்பர்வைசர், மேடம், நாம இப்போ ஷூட்டிங்ல இருக்கோம், இங்க எப்படி உங்க பொருள் காணாம போகும், அப்படியே இருந்தாலும் உங்க பர்சனல் அசிஸ்டன்ட் இங்கதானே இருக்காங்க, உங்க பொருள் எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிறது அவங்களோட பொறுப்பு தானே என்று அவர் பேசிக்கொண்டிருக்க அவரை பார்த்து சிரித்த அலீனா, இங்க பாருங்க ஸ்டேட் சூப்பர்வைசர், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க லான்ச் எனக்கு மட்டுமே ஆனது, இல்லனாலும் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்காகத்தான் இத டைரக்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. சோ இதுல புதுசா யாரையும் கூட்டிட்டு வரணும்னா நீங்க டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும் என்று சொல்லவும், இவ்வளவு திமிர் பிடித்தவளிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேச்சற்று நின்று கொண்டிருந்தார் ஸ்டேட் சூப்பர்வைசர். பாகம் 314. அவந்திகாவும் தீக்ஷியும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்க அவர்களை லான்ச்சில் ஓய்வெடுக்க சொல்லலாம் என்று ஸ்டேட் சூப்பர்வைசர் லான்ச்சிற்கு அழைத்து சென்றார். ஆனால் அங்கிருந்த அலீனா அவர்களை உள்ளே விடமாட்டேன் என்று திமிராக பேசிக் கொண்டிருக்க ஸ்டேட் சூப்பர்வைசர் என்ன பேசுவது என்று தெரியாமல் முழித்தவர் அலீனாவிடம் ஏதோ பேச வர, சார், நாங்க இப்படியே இருந்துக்கிறோம், எங்களுக்கு லான்ச்சும் வேண்டாம் ஹீட்டரும் வேண்டாம் என்று அவந்திகாவிடமிருந்து குரல் வந்தது. இதை கேட்ட அலீனா அவளை பார்த்து கர்வமாக புன்னகைத்தாள். அவந்திகாவின் உடம்பில் ஓடும் ரத்தம் தானே அலீனாவின் உடம்பிலும் ஓடுகிறது. சிறு வயதில் இருவரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள். அப்படி இருக்க இப்போது அலீனா அவந்திகாவை ஒரு எதிரியை நடத்துவது போல்தான் நடத்தி கொண்டிருக்கிறாள். தனது உதடுகளை அழுந்த கடித்த அவந்திகா தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். இந்த உலகத்திலேயே அவள் வெறுக்கும் 2வது நபர் இந்த அலீனாதான். முதல் நபர் அவனை பற்றி யோசிக்கையிலேயே அவந்திகாவின் உடல் நடுங்கியது. இப்போது ஷூட்டிங் நடக்கும் இடம் டெல்லியில் இருந்து சற்று தொலைவில் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் இருந்தது. ஒரு முறை அந்த கொடூரன் இப்போது டெல்லியில்தான் இருக்கிறான் என்று சூர்யா சொன்னது அவந்திகாவிற்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை அவள் டெல்லியில் இருக்கும் போது அவனை சந்திக்க நேர்ந்தால் என்ன செய்வது என்று யோசித்தவளுக்கு இப்போதுதான் தான் அவசரப்பட்டு டெல்லிக்கு வந்துவிட்டோமோ என்று தோன்றியது. அவந்திகா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க கோபமாக அவந்திகாவை முறைத்து கொண்டே அந்த இடத்தை கடந்து சென்ற அலீனா அவந்திகாவின் அருகில் வந்ததும், அந்த ரூம்ல என்னோட பேக் இல்லாம அது எம்டியா இருந்தா கூட நான் உன்ன அந்த ரூம்குள்ள விட மாட்டேன் என்று தனது குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னாள். இதை கேட்ட அவந்திகா கோபத்தில் எதுவும் பேசாமல் தனது கைகளை இறுக மூடிக்கொண்டு நிற்க, அவள் எதுவும் பேச முடியாமல் நிற்பதை பார்த்து ஒரு வெற்றி புன்னகை சிந்திய அலீனா அந்த இடத்தை கடந்து வேகமாக டைரக்டரை பார்க்க சென்றாள். அலீனா அங்கு செல்லும் போது டைரக்டர் அப்போதும் பதற்றத்தில் தான் இருந்தார். ராஜா காலத்தில் அணியக்கூடிய மிக நீண்ட சேலையும் உடலெங்கும் ஆபரணங்களுமாக அனைத்தும் ஒன்று சேர்ந்து அலீனாவை அழகியாக காட்டிக் கொண்டிருந்தது. அனைவருமே அவளது அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரையும் பார்த்து ஒரு வசீகர புன்னகையை சிந்தியவள் டைரக்டரை பார்த்து சிரித்துவிட்டு அரவிந்திடம் சென்றாள். அரவிந்தோ ஒரு மரியாதைக்காக கூட அவளை
திரும்பி பார்க்கவில்லை. வாலண்டியராக அரவிந்தின் முன் சென்று நின்றவள், அரவிந்த் சார், இந்த படம் முடிகிற வரை நீங்க தான் என்ன கைட் பண்ணணும் என்றாள். இயல்பாக இப்படி ஒரு அழகான பெண் வந்து என்ன கேட்டாலும் யாராக இருந்தாலும் எதுவும் முடியாது என்று சொல்ல மாட்டார்கள். இப்போது டைரக்டர் அரவிந்தை அர்த்தமாக பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தார். இயல்பாக எந்த ஒரு படத்திற்கும் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் அது அந்த டைரக்டருக்குத்தான் வசதியாக இருக்கும். அவர் எதிர்பார்க்கின்ற எமோஷனல் காட்சிகளை எளிதாக படமாக்கி விடலாம். அதனால் எப்படியும் அலினா போன்ற ஒரு அழகியின் கோரிக்கையை அரவிந்த் மறுக்க மாட்டான் என்ற நம்பிக்கையோடு டைரக்டர் பார்த்து கொண்டிருக்க, அரவிந்தோ அலினா சொன்னதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் அவளை மரியாதையாக ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு டைரக்டரை பார்த்து, சார், எல்லாம் ரெடினா நாம இப்பவே ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் என்றான். வியப்பாக அவனை பார்த்த டைரக்டர், இதோ இதோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணிரலாம் சார் என்று சொல்லிவிட்டு, எல்லாரும் ரெடி ஆகுங்க, நம்ம இப்ப ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்றார். சீன் ஆரம்பித்தது. அரவிந்தும் அவனது கசின் சஞ்சயும் அவர்களது அரசவையில் நடந்தவற்றை பற்றி பேசி சிரித்துக் கொண்டே அந்த விபச்சார விடுதிக்குள் வருகிறார்கள். அந்த விபச்சார விடுதியில் மேனேஜர் போல இருந்த பெண் இவர்கள் இருவரையும் பார்த்து வசீகரமாக புன்னகைத்து, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க வேணும் என்று மயக்கும் குரலில் கேட்க அரவிந்த் சஞ்சயை பார்க்கிறான். ஏற்கனவே தனது சட்டை பையில் இருந்த தங்க நாணயங்களை எடுத்து அந்த விபச்சார விடுதியின் தலைவியின் முகத்தில் விட்டிருந்த சஞ்சய், ஆகட்டும், உங்ககிட்ட இருக்கிறதுலயே அழகான பொண்ணுங்களை கூட்டிட்டு வா என்கிறான் அதிகாரமான குரலில். இளமையில் கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக எதையும் செய்ய விரும்புவது இயல்புதானே. அப்படி கட்டுப்பாடு இல்லாத கதாபாத்திரம்தான் அரவிந்த் மற்றும் சஞ்சயின் கதாபாத்திரம். தன் முன்னால் கிடக்கும் தங்க நாணயங்களை பேராசையோடு பார்த்த அந்த பெண் வேகமாக அதை எடுத்து தனது சுருக்கு பைக்குள் போட்டுக்கொண்டவள் அவர்கள் இருவரையும் அங்கிருந்த வேறு ஒரு அறைக்கு அழைத்து செல்கிறாள். கதவு திறக்கப்பட்டதும் அனைவருமே திகைத்து போகிறார்கள். அங்கு மஞ்சள் ஆடையில் இருந்த பெண் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் காந்த அழகோடு இருக்கிறாள். அதே சமயம் சிவப்பு வண்ண ஆடையில் இருக்கும் பெண் ஒரே பார்வையில் மயக்கும் மாயக்காரியாக இருக்கிறாள். இருவரிடமும் அழகோடு சேர்ந்து ஒருவித நேர்த்தியும் தெரிந்தது. அவர்கள் இருவரும் ஏதோ ஓவியத்திலிருந்து எழுந்து வந்தவர்கள் போல் காட்சியளித்துக் கொண்டிருக்க, வாவ், அழகு, பேரழகு, இது மாதிரி அழகெல்லாம் நம்ம படத்தோட ஹீரோயினையே பின்னுக்கு தள்ளிரும் என்று நினைத்தவர்கள் ஒரே நேரத்தில் அலினாவை திரும்பி பார்த்தார்கள். ஆரம்பத்தில் அந்த அரசர் காலத்து ஆடை அணிந்தும் அலினா பிரமிக்க வைக்கும் அழகோடு இருப்பதாக அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் தற்போது அவந்திகாவையும் தீக்ஷியையும் பார்த்த பிறகு அவர்களது நிழல் கூட அலினாவை விட அழகாக இருப்பதாக அனைவருக்கும் தோன்றியது. ஆனால் அங்கு இருப்பவர்கள் என்னதான் வியந்தாலும் ஆச்சரியப்பட்டாலும் இந்த நேரத்தில் அரவிந்தும் சஞ்சயும் அதிர்ந்த அளவிற்கு வேறு யாரும் அதிர்ந்திருக்க மாட்டார்கள். அரவிந்தால் தனது கண்களையே நம்ப முடியவில்லை. அடுத்து என்ன செய்ய வேண்டும், தான் எங்கு இருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் ஸ்தம்பித்து நின்று கொண்டிருந்தான். சஞ்சய்க்கும் அதே உணர்வுதான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் நம்ம கண்ணு முன்ன நின்னுட்டு இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களும் அவந்திகா மாதிரியும் தீக்ஷி மாதிரியும் தெரியறாங்க? ஒருவேளை எனக்குத்தான் இப்படி தெரியுதா என்று சஞ்சய் அரவிந்தை திரும்பி பார்க்க அரவிந்தும் அதே வியப்போடுதான் பார்த்து கொண்டிருந்தான். மஞ்சள் ஆடை. அவர்கள் விளையாடும் கேமில் அவந்திகாவின் வீராங்கனையான தியா கூட இதே போன்ற மஞ்சள் வண்ண ஆடையைத்தான் அணிந்திருப்பாள். இப்போது தன் முன்னால் நின்று கொண்டிருப்பது அவந்திகா இல்லை, அவர்கள் கேமில் இருந்து குதித்து வந்த தியா என்று நினைத்து கொண்டான் அரவிந்த். அதே நேரம் அவந்திகாவும் தீக்ஷியும் தலையை கூட உயர்த்தாமல் குனிந்த தலையோடு அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் கதாபாத்திரம் படத்தில் மிகவும் சிறியது என்பதால் இவர்கள் இருவருக்கும் பெரிதாக நடிக்க வேண்டிய அல்லது முகபாவங்களை மாற்ற வேண்டிய காட்சிகளோ எதுவும் இல்லை. அப்படியே ஒரு பொம்மை போல் இருந்தால் போதும்.
அவந்திகா லேசாக தலையை நிமிர்த்தி பார்க்க தன் முன்னால் ஒரு இளவரசனை போல் ஆடை அணிந்து கொண்டிருக்கும் அரவிந்தை பார்த்து திகைத்து போனாள். இன்று அனைத்துமே கோஇன்சிடென்டாக நடந்து கொண்டிருக்கிறது. அரவிந்த் என்று வெள்ளை நிற ஆடையை அணிந்திருந்தான். அவர்கள் விளையாடும் கேமில் அரவிந்த் தேர்ந்தெடுக்கும் கதாபாத்திரம் எப்போதும் இது போன்ற வெள்ளை நிற ஆடையை தான் அணிந்திருக்கும். அவந்திகாவிற்கு ஏதோ சட்டென்று இருவரும் நிகழ்காலத்தை விட்டு கேம் உலகத்திற்குள் சென்று விட்டது போல் தோன்றியது. ஒரு நிமிடம் கடிகாரம் கூட ஓட மறந்ததை போல அனைவரும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நீண்ட அமைதிக்கு பின் தனது சுய நினைவிற்கு வந்த சஞ்சய் அந்த விபச்சார விடுதியின் மேனேஜரை பார்த்து, சும்மா சொல்லக்கூடாது, அழகிகளை காட்ட சொன்னா நீ பேரழகிகளைத்தான் காட்டியிருக்க என்று ஒரு சிரிப்போடு சொன்னான். அவனது டயலாக்கை கேட்ட பிறகுதான் அனைவருக்கும் அங்கு ஷூட்டிங் நடந்து கொண்டிருப்பதே நினைவிற்கு வந்தது. ஆனால் அரவிந்தோ அவனது ஆக்டிங் கெரியரில் முதல் முறையாக அடுத்து என்ன பேச வேண்டும் என்று டயலாகை மறந்து நின்று கொண்டிருந்தான். அரவிந்த் அவனது டயலாகை மறந்து யோசித்துக் கொண்டிருக்க சஞ்சய் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஸ்டேட் சூப்பர்வைசரை பார்த்தான். அவர் அந்த சீனை தொடர்ந்து நடிக்குமாறு சைகை காட்டினான். அவந்திகாவை நோக்கி 2 அடி எடுத்து வைத்த சஞ்சய் இப்போது அரவிந்தை திரும்பி பார்க்க அதுவரை சிலை போல் நின்றிருந்த அரவிந்த் இப்போது வேகமாக சென்று அவந்திகாவின் இடுப்பை வளைத்து தன் மார் மீது சாய்த்து நிறுத்தினான். அதே நேரம் இதை பார்த்து அதிர்ந்து போன ஸ்டேட் சூப்பர்வைசர், அரவிந்த் சார், தப்பான பொண்ணை கட்டி பிடிச்சிருக்கீங்க என்று சத்தம் வராமல் கத்தியவர் வேகமாக தனது கையை ஆட்டிக்கொண்டிருந்தார். இந்த கதைப்படி இதில் ஹீரோ கதாபாத்திரத்திற்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும். அதற்குத்தான் அவர் அரவிந்த் கட்டிப்பிடிக்க வேண்டிய கதாபாத்திரத்திற்கு சிவப்பு ஆடையை கொடுத்திருந்தார். ஆனால் அரவிந்த் இப்படி செய்ததும் அவரால் கத்தியும் சொல்ல முடியவில்லை. டைரக்டரும் கட் சொல்லாததால் அதிர்ந்து போய் அவர் டைரக்டரை திரும்பி பார்க்க டைரக்டரோ இப்படியே இருக்கட்டும் என்று சைகை காட்டிக் கொண்டிருந்தார். அதை பார்த்த ஸ்டேட் சூப்பர்வைசர் அப்படியே தனது வாயை மூடிக்கொண்டு நடக்கும் காட்சிகளை பார்க்க ஆரம்பித்தார். அவந்திகாவிற்கு அரவிந்தை இப்படி ஒரு தருணத்தில் சந்திப்பது வேடிக்கையாக இருந்தது. அவனோடு இன்னும் கொஞ்சம் விளையாட நினைத்தவள் கஷ்டப்பட்டு தனது சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு ஏதோ ஒரு உண்மையான விபச்சாரி போல சினுங்கிக் கொண்டே அரவிந்தின் மார்பில் கை வைத்து தள்ளியவள், ஹே, அதுக்குள்ள என்ன அவசரம் என்று மயக்கும் குரலில் கேட்டாள். அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்ட அரவிந்த் திகைத்து போனான். ஒரு நொடி இது அவந்திகாதானா என்ற சந்தேகம் கூட அவனுக்கு வந்தது. அதே நேரம் அவந்திகாவின் முகத்தில் இருந்த குறும்புத்தனத்தை பார்த்தவனின் முகம் இருண்டது. அவன் கண்களில் இப்போது ஆசை தெரிய ஆரம்பித்தது. நல்ல வேளையாக அரவிந்தின் முகம் இப்போது கேமராவின் பக்கம் இல்லை. இல்லை என்றால் சூப்பர் ஸ்டார் முகத்தில் இப்படி ஒரு முகபாவத்தை பார்த்து அனைவருமே அதிர்ந்துதான் போயிருப்பார்கள். இப்போது அவந்திகாவை விழுங்கி விடுவது போல் பார்த்த அரவிந்த் கிரக்கமாக புன்னகைத்துக் கொண்டே அவந்திகாவை இழுத்து அருகில் இருந்த மெத்தையில் தள்ளினான். அரவிந்தின் முகத்தில் இருந்த உணர்ச்சியை பார்த்த சஞ்சய்க்கு அவன் எந்த மாதிரியான உணர்ச்சியில் இருக்கிறான் என்பது புரிந்தது. கடவுளே, அரவிந்த் இருக்க வேகத்தை பார்த்தா இன்னைக்கு இங்க என்ன நடக்கும்னே தெரியலையே. இது அவனோட பெட்ரூம் இல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்னு யாராவது ஞாபகப்படுத்துங்கப்பா என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டவன் தீக்ஷியை கட்டி பிடித்து அருகில் இருந்த கட்டிலில் அமர்த்தினான். தீக்ஷிக்கு இப்போதே அவளது இதயம் துடித்து வெளியே வந்துவிடும் போல் தோன்றியது. கெட்டதிலும் ஒரு நல்லது என்று சொல்வார்களே, அது இதுதான் போலும். சாதாரண எக்ஸ்ட்ராவாக நடிக்க வந்தவளின் அருகில் அவளது ரோல் மாடல் அமர்ந்திருக்கிறான் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சஞ்சயின் கை அவள் இடுப்பை சுற்றி வளைத்தது. அவளுக்கு வேகமாக மூச்சு வாங்க ஆரம்பித்தது. இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்று அவள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டிருக்க அவள் காதருகே குனிந்து அவளை முத்தமிடுவது போல் வந்த சஞ்சய், ஓய், ஏன் இப்படி பதறிட்டு இருக்க? நேச்சுரலா நடிக்க ட்ரை பண்ணு, இல்லனா எப்படி நீ ஒரு விபச்சாரி மாதிரி தெரிவ என்று சஞ்சய் ஒரு ஃபார்மலான பாணியில் சொல்லிக் கொண்டிருக்க தீக்ஷி பேச்சற்று அப்படியே உறைந்து போனாள். அதே நேரம் இவ்வளவு நேரம் தன்மேல் இருந்த அவந்திகாவை ஒரு சுற்றி சுற்றி தனக்கு கீழாக கொண்டு வந்திருந்தான் அரவிந்த். அந்த செட்டிற்கு மறுமுனையில் இருந்து நடப்பதை அனைத்தையும் குதூகலத்தோடு பார்த்து கொண்டிருந்த டைரக்டர், முத்தம் கொடுங்க, முத்தம் கொடுங்க
என்று சைகை காட்டிக் கொண்டிருந்தார். இந்த காட்சி இவ்வளவு அற்புதமாக வந்ததும் அரவிந்த் முத்தம் கொடுக்க மறுத்துவிட்டால் பயனற்றதாக போய்விடும். அரவிந்த் இவ்வளவு நடித்ததே பெரிது என்றுதான் அனைவருக்குமே தோன்றியது. அவன் முத்தம் கொடுக்கவில்லை என்றாலும் முத்தம் கொடுப்பது போல முகபாவத்தை வைத்துக் கொண்டிருந்தால் கூட போதும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அடுத்த நொடி யாரும் எதிர்பார்க்காத விதமாக அரவிந்தின் இதழ்கள் அவந்திகாவின் உடலை தீண்டியது. ஆசையோடு, இல்லை இல்லை, கிட்டத்தட்ட வெறியோடு அவள் கழுத்தில் முத்தமிட்டவன் அடுத்து அவள் இதழ்களை சிறைப்பிடித்தான். அரவிந்தின் சூடான ஈரமான இதழ்கள் அவந்திகாவின் குளுமையான இதழ்களை தீண்டியதும் அவள் முகம் வெட்கத்தில் கருஞ்சிவப்பு நிறமாக மாறியது. இந்த ராஸ்கல் இருக்கானே, என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று நினைத்து கொண்டவள் எந்த எதிர்வினையும் ஆற்ற முடியாமல் அப்படியே சிலை போல் இருந்தாள். ஆனால் அரவிந்த் அவளை விட்டு விலகுவது போல் தெரியாததால் அவந்திகா தனது பலத்தை கொண்டு அவனை தள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளால் அரவிந்தை தள்ள முடியவில்லை. இதை பார்த்த ஸ்டேட் சூப்பர்வைசர் தான் கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தார். முத்தம் கொடுக்கும் சீன் இருக்கும் என்று அவர் அவந்திகாவிடம் சொல்லவே இல்லை. எப்படியும் அரவிந்த் முத்தம் கொடுக்க சம்மதிக்க மாட்டான் என்று அவருக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது. அவன் கட்டிப்பிடிப்பதே பெரிய விஷயம் என்று அவர் நினைத்து கொண்டிருக்க இங்கு நடப்பதோ முற்றிலும் மாறாக இருந்தது. அதே நேரம் கேமரா வழியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த டைரக்டர், அரவிந்த் சார் முத்தம் கொடுக்கிற சீன்ல நடிக்க மாட்டேன்னு சொல்றதுலயும் ஆச்சரியம் இல்ல. இந்த சீன்ல பாருங்களேன், முத்தம் கொடுக்கிற மாதிரி நடிக்கிறதே பாக்குறவங்க வெக்கப்படுற மாதிரி எவ்வளவு இயல்பா இருக்கு. அரவிந்த் சாரோட டேலண்ட் தான் என்று சொன்னவர் கேமரா ஆங்கிளை மாற்றி இன்னும் க்ளோஸ்அப்பிற்கு போனவர் குழப்பமாக, ஏன் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் இது நிஜமா முத்தம் கொடுக்கிற மாதிரியே இருக்கு என்று கேட்கவும் சுற்றி இருந்த அனைவரும் அவரை விசித்திரமாக பார்த்து, கண்ணை திறந்து பாருங்க சார், உண்மையாவே தான் அரவிந்த் சார் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு என்றார்கள். பாகம் 315. டைரக்டர், என்னப்பா எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் இது உண்மையான முத்தம் மாதிரியே இருக்கு என்று கேட்க சுற்றி இருந்த அனைவரும் கோரஸாக, இது உண்மையான முத்தம்தான் சார் என்றார்கள். இப்போது டைரக்டரும் இதை அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்க அந்த நேரம் அந்த செட்டிற்குள் அனைவரையும் தள்ளி கொண்டு நுழைந்த அலீனா அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கோபமாக பொங்கி எழுந்தவள், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் புருஷனவே மயக்கி உன் கூட படுக்க வச்சிருப்ப என்று சொல்லிக்கொண்டே அந்த படுக்கைக்கு அருகில் வந்தாள். இந்த கதைப்படி அலீனா அரவிந்தின் மனைவி கதாபாத்திரத்தில் நடிக்கிறாள். ஒரு வஞ்சகமான அதே நேரம் கட்டுக்கடங்காத கோபம் கொண்டதுதான் அலீனாவின் கதாபாத்திரம். இந்த காட்சிக்கு பிறகு அரவிந்த் கதாபாத்திரத்திற்கும் அலீனாவின் கதாபாத்திரத்திற்கும் நிறைய சண்டைகள் வருவது போலவும் அவர்களது இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லாததால் அதை நினைத்தே அரவிந்தின் பொது வாழ்க்கையிலும் அவனது ஆட்சியிலும் நிறைய சிக்கல்கள் வருவது போலவும் கதை நகரும். ஒரு கட்டத்தில் அலீனா கதாபாத்திரம் இறந்துவிட அவள் இறப்பிற்கு கூட தான் காரணம் என்று மனம் வருந்தும் அரவிந்த் அதற்கு பின்னர் தனது வாழ்க்கையின் உண்மையான நோக்கம்தான் என்ன என்று தேட ஆரம்பிப்பான். இறுதியாக அரவிந்த் கதாபாத்திரம் தனது வாழ்க்கை நோக்கத்தை கண்டடைந்தானா இல்லையா என்பதுதான் கதை. அதனால் இந்த விபச்சார விடுதி காட்சிதான் கதைக்கே ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய காட்சி. இந்த காட்சியில் அலீனா கோபமாக அங்கு ஒரு சண்டை போடுவது கட்டாயம். அவளது கோபம்தான் அந்த கதையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். அதற்கு ஏற்றவாறே அலீனா அந்த அறைக்குள் நுழைந்ததும் கையை மடக்கிக் கொண்டு கண்கள் சிவக்க அவந்திகாவை பார்த்த அந்த பார்வை இருக்கிறதே, அது நடிப்பு என்று சொல்வதற்கு இல்லாமல் அப்படியே உண்மை போலவே இருந்தது. அது எப்படி நடிப்பாக இருக்க முடியும்? அவளது கோபம் உண்மைதானே. ஆனால் அங்கிருக்கும் யாருக்கும் இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. உள்ளே அரவிந்த் முத்தம் கொடுக்கும் சீன் படமாக்கப்பட்டு கொண்டிருந்த போது அலீனா கூலாகத்தான் வெளியே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் வாவ், அந்த மஞ்சள் டிரெஸ் போட்டிருக்க பொண்ணுக்கும் அரவிந்த் சாருக்கும் ஜோடி பொருத்தம் செம்மையா இருக்குல்ல. நான் மட்டும் டைரக்டரா இருந்தேனா இந்த பொண்ணவே ஹீரோயினா நடிக்க வச்சிருப்பேன் என்று அந்த கூட்டத்தில் நின்றிருந்தவர்களில் ஒருவன் சொல்ல, உண்மைதாண்டா, அந்த மஞ்சள் டிரெஸ்ல இருக்க பொண்ணு செம்ம அழகா இருக்கா.
அதே நேரம் அந்த சிவப்பு ட்ரெஸ்ல இருக்க பொண்ண பாரு, அவளையும் சும்மா சொல்லக்கூடாது. 2 பேருமே நம்ம படத்துல நடிக்கிற ஹீரோயினை விடவும் அழகுதான் என்று மற்றொருவன் சொல்லிக் கொண்டிருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அலீனாவிற்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. அவள்தான் இந்த படத்தின் ஹீரோயின். ஆனால் எங்கிருந்தோ வந்த இந்த எக்ஸ்ட்ராக்கள், அதுவும் அவள் வாழ்வில் அடியோடு வெறுக்கும் அந்த அவந்திகா அவளை விட அழகி என்று பெயர் வாங்குவது அலீனாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அந்த கோபம்தான் அவள் நடிப்பிலும் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அங்கு இருந்த டேபிளில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி தரையில் வீசி எறிந்தவள் அந்த டேபிளையும் தள்ளிவிட்டு அவந்திகாவை அரவிந்தின் அருகில் இருந்து இழுத்து அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள். அவள் அடித்த அடியின் சத்தம் அந்த இடம் முழுக்க எதிரொலிக்க ஆரம்பித்தது. ஸ்கிரிப்டிலேயே இல்லாத இந்த காட்சியை பார்த்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். கதைப்படி அலீனா உள்ளே வந்ததும் அரவிந்த் தனது தப்பை உணர்ந்து அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் சோகமாக நிற்க வேண்டும். அதற்கு பின் அவன் அந்த விபச்சாரியின் அருகில் செல்வதாக கூட சீன் இல்லை. ஆனால் இதற்கு முதலில் அலீனா கதைப்படி நடந்திருக்க வேண்டும். கோபமாக உள்ளே வந்த அலீனா அரவிந்திடமிருந்து அவந்திகாவை தள்ளிவிட்டு அதன் பின் அரவிந்தை பார்த்து, தினம் 10 பேரோட படுத்து எந்திரிச்சு உடம்ப வித்து பொழப்பு நடத்திட்டு இருக்க இவளை எப்படி உனக்கு பிடிச்சிச்சு? ஒன்னவே நினைச்சிட்டு உனக்காக வாழ்ந்துட்டு இருக்க என்னை ஏமாத்திட்டல என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அலீனா ஸ்கிரிப்டின் படி நடக்காததால் இப்போது அரவிந்தும் ஸ்கிரிப்ட் படி நடக்க போவதில்லை. அலீனா எந்த டயலாகும் பேசாமல் வந்த வேகத்தில் அவந்திகாவை அடித்து விடவும் சில நொடியில் நடந்து முடிந்த இந்த சம்பவத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை. டைரக்டரிலிருந்து கேமராமேன், துணை கதாபாத்திரங்கள் என்று அங்கு நின்ற அனைவருமே அங்கு நடந்ததை அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். பாவம் அவந்திகா தான் அலீனா கொடுத்த அறையால் வெளியே சொல்ல முடியாத வலியால் துடித்துக் கொண்டிருந்தாள். இப்படி ஒரு காட்சி இருக்கிறது என்று ஸ்டேட் சூப்பர்வைசர் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை என்பதால் இது முழுக்க முழுக்க அலீனா பழி வாங்குவதற்காக செய்திருக்கிறாள் என்பதை அவந்திகா புரிந்து கொண்டாள். அவந்திகாவையும் தீக்ஷியையும் ஸ்டேட் சூப்பர்வைசர் தான் பணியில் அமர்த்தினார் என்பதால் அவர்களது பாதுகாப்பிற்கு அவர்தான் பொறுப்பு என்று உணர்ந்தவர் அந்த சீன் இடையில் தடைப்பட்டு போனாலும் பரவாயில்லை என்று நினைத்து ஒரு பெருமூச்சு விட்டவர், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்று சத்தமாகவே கேட்டார். அவரை கண்டு கொள்ளாமல் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு டைரக்டரை பார்த்த அலீனா, டைரக்டர் சார், நான் கதையில ரொம்ப மூழ்கி போயிட்டேன். இந்த கதையில என்னோட ரோல் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான கேரக்டர். சோ கண்டிப்பா தன்னோட புருஷன் இப்படி பண்றத பார்த்தா அந்த கேரக்டர் இப்படித்தானே ரியாக்ட் பண்ணிருக்கோம். நான் ஸ்கிரிப்ட படிச்சு அந்த கேரக்டராவே மாறிட்டேன், அதான் இப்படி பண்ணிட்டேன் என்று சொன்னவள் ஒரு நொடி அனைவரையும் பார்த்துவிட்டு, ஆனா டைரக்டர் சார், என்னோட கேரக்டர் விபச்சாரிய அடிச்சதுல என்ன தப்பு? இது கதைக்கு இன்னும் கொஞ்சம் பிளஸ்ஸா தானே இருக்கும் என்றாள். அவள் சொல்வதை கேட்ட அனைவருக்கும் அவள் செய்தது தவறில்லை என்று தோன்றும் அளவிற்கு ஒரு ஆக்டிங்கை போட்டுவிட்டாள். இப்போது அவந்திகா எதுவும் பேசாமல் தனது உதட்டை கடித்து கொண்டு நின்றாள். எப்படி நடிக்கிறா பாரு, இவளோட குணத்துக்கு ஏத்த வேலையாத்தான் தேடியிருக்கா என மனதிற்குள்ளேயே அவளை திட்டிய அவந்திகாவால் அப்போதைக்கு வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அலீனாவின் இந்த திமிரான பேச்சை கேட்ட ஸ்டேஜ் சூப்பர்வைசருக்கு இன்னும் ஆத்திரம்தான் வந்தது. அலீனா மேடம், நீங்க இந்த கதையை இப்படி மாத்துறீங்கன்னு முன்னவே சொல்லிருக்கலாம் தானே? இவங்க 2 பேரும் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, இவங்க எக்ஸ்ட்ராஸ் தான். பாவம், நீங்க பண்ணின வேலையால 2 பேரும் ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க என்றான். இதை கேட்ட அலீனா நக்கலாக அவந்திகாவையும் ஸ்டேட் சூப்பர்வைசரையும் பார்த்தவள், ஓஹோ, அப்படின்னா இந்த சீன் முடிஞ்சதும் நீங்களும் உங்க எக்ஸ்ட்ரா ஹீரோயினும் என்ன பழி வாங்கிக்கோங்க என்று சொல்லிவிட்டு டைரக்டரை பார்த்து, என்ன டைரக்டர் சார், நான் சொல்றது ஓகேவா என்றாள். அலீனா இப்படி செய்தது டைரக்டருக்கும் அதிருப்தியாகத்தான் இருந்தது. ஆனால் அவளை அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. இந்த படத்தின் ப்ரொடியூசர் தான் அலீனாவை அறிமுகம் செய்திருக்கிறார் என்பதால் அவளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும் பொறுப்பு டைரக்டருக்கு இருந்தது. ஒருமுறை அனைவரையும் பார்த்தவர், ஓகே, நடந்தது நடந்து போயிருச்சு, இப்ப எதையும் மாத்த முடியாது. அந்த சீன் எப்படி இருக்கணும்ங்கறத எடிட்டிங்ல பாத்துப்போம். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவுக்கு பின்னாடி ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்து சரி பண்ணிப்போம்
இப்ப எல்லாரும் அடுத்த செக்மெண்ட் எடுக்க தயாராகுங்க என்றார். டைரக்டரின் வார்த்தை அங்கிருந்த பதற்றமான சூழ்நிலையை கொஞ்சம் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தது. கண்களை சுருக்கி அவந்திகாவை நக்கலாக பார்த்தாள் அலீனா. அவந்திகாவிற்கு அவளை பார்க்கவே அவ்வளவு கோபமாக வந்தது. அவள் இங்கு அரவிந்திற்கு சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் வந்தாள். இப்படி இந்த அலீனாவிடம் அவமானப்பட வரவில்லை. என்ன நடந்தாலும் சரி என்று இப்போதே அவளை திருப்பி அடித்து பழி தீர்த்து கொள்ள நினைத்த அவந்திகா கோபமாக அலீனாவின் அருகே செல்ல அவள் கையை பிடித்து தடுத்தான் அரவிந்த். ஒரு நொடி நின்று அவந்திகா நிமிர்ந்து பார்க்க அரவிந்தின் முகத்தில் என்ன என்று புரியாத ஏதோ ஒரு புதிரான வெளிப்பாடு தோன்றியது. அவன் பார்வைக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய திட்டம் ஒளிந்திருப்பது மட்டும் அவந்திகாவிற்கு நன்றாக புரிந்தது. அதே நேரம் அந்த செட்டின் மறுபுறமிருந்து ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்று டைரக்டரின் குரல் கேட்டதும் மீண்டும் படப்பிடிப்பு துவங்கியது. எவ்ளோ தைரியம் இருந்தா அவனை நீ மயக்கிருப்ப, அவன் என்னோட புருஷன் என்று அந்த செட்டின் மையத்திலிருந்து கத்தினாள் அலீனா. அவள் இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நொடி முன்னால் வந்த அரவிந்த் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அலீனாவின் வயிற்றிலேயே எட்டி உதைத்தான். அலீனா கீழே விழவில்லை என்றாலும் அவன் எட்டி உதைத்ததில் நிலை தடுமாறி 2 அடி பின்னே சென்றாள். அவள் முகம் வெளிரி போனது. அரவிந்த் இப்படி அவள் மீது தனது பலத்தை பயன்படுத்துவான் என்று அவள் எதிர்பார்த்திடவே இல்லை. அவள் மட்டும் இல்லை, அந்த செட்டில் இருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. அவந்திகா கூட அங்கு நடந்ததை அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். என்னதான் மற்றவர்களுக்கு அரவிந்த் பார்ப்பதற்கு இயல்பாக தெரிந்தாலும் இத்தனை நாட்களாக அரவிந்தோடு இருப்பதால் அவளால் எந்த உணர்ச்சியும் இல்லாத அவன் முகத்தில் இருக்கும் கோபத்தை உணர முடிந்தது. அரவிந்த் ஒரு பெண்ணிடம், அதுவும் இப்படி அனைவர் முன்னிலையிலும் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வான் என்று யாரும் எதிர்பார்த்திடவில்லை. இதை பார்த்த டைரக்டர் கட் சொல்ல கூட மறந்து போனார். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்று அவர் அதிர்ச்சியாக கேட்க மெதுவாக அவர் பக்கமாக திரும்பினான் அரவிந்த். என்னதான் அவன் கோபத்தை மறைக்க முயன்றாலும் உள்ளுக்குள் அவன் கட்டுப்படுத்தி வைத்திருந்த கோபம் அவன் கண்களில் தெளிவாக தெரிந்தது. டைரக்டர் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீங்க தானே சொன்னீங்க இந்த படத்துக்கு ஆக்ஷன் சீன்ஸ் இன்னும் பிளஸ் பாயிண்டா இருக்கும்னு. இந்த படத்துல என்னோட கேரக்டரும் ஹீரோயின் கேரக்டரும் கடைசியா பிரியத்தானே போறாங்க. சோ இப்ப இப்படி ஒரு சீன் இருந்தா கடைசியா அவங்க பிரியறது ஈஸியா இருக்கும் என்றான். அவன் சொல்வதை கேட்ட டைரக்டருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அரவிந்த் சார், நீங்க இப்ப ஆக்ஷன் எல்லாம் பண்ணுனீங்கன்னா இந்த படத்தோட கதையே மாறி போயிரும். அப்புறம் என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்க கூடாது என்றார் கட்டாயமாக. ஓ அப்படியா, நான் இத பத்தி பெருசா யோசிக்கல என்று கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் பதில் சொன்னான் அரவிந்த். அவன் நடந்து கொள்ளும் முறையிலிருந்தே அவன் இதை வேண்டுமென்றேதான் செய்திருக்கிறான் என்பது டைரக்டருக்கு நன்றாக புரிந்தது. என்ன சொல்றான் இவன், இத பத்தி பெருசா யோசிக்கலையா? என்னோட ஸ்கிரிப்ட சேஞ்ச் பண்றதுக்கு முன்ன இவன் எதுவும் யோசிக்கலையா என்று நினைத்து கோபமடைந்தவர், அரவிந்த் சார், இனிமே நீங்க என்னோட ஸ்கிரிப்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா அத முன்னவே சொல்லிருங்க. இது மாதிரியான தர்ம சங்கடமான நிலைமை வராம தடுக்கலாம் என்றார். இப்போது அலீனாவை பார்த்த அரவிந்த், நானும் அதேதான் சொல்றேன் டைரக்டர் சார். மிஸ் அலீனா இனிமே ஸ்கிரிப்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுனாங்கன்னா முன்னவே சொல்லுங்க. சோ நானும் இது மாதிரி தகாத முறையில நடந்துக்கிற அவசியம் ஏற்படாம இருக்கும் என்றான். அலீனாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் முகம் அவமானத்தில் கருத்திருந்தது. இப்போது அவள் எதுவும் பேசாமல் இருந்தாலும் அனைவருக்கும் கேலி பொருள் போல் ஆகிவிடுவாள். என்னதான் அவளுக்கு அரவிந்தை முன்னரே தெரியாது என்றாலும் இது நாள் வரை அரவிந்த் அவளிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டதில்லை. அரவிந்தை நிமிர்ந்து பார்த்தவளால் அவன் ஏன் இன்று இப்படி வினோதமாக நடந்து கொண்டான் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சுற்றியிருந்த அனைவரையும் பார்த்தவள் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு அழ ஆரம்பிப்பதற்கு முன்னதாக, அலீனா மேடம், நான் சாதாரண எக்ஸ்ட்ரா தான். நானே நீங்க கொடுத்த அந்த பலமான அடியை தாங்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருந்தேன். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ், அதனால உங்களுக்கு இதெல்லாம் தாங்குற தெம்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் போய் சின்ன புள்ள மாதிரி யாராவது அழுவாங்களா என்ன
என்று அவந்திகா சொல்ல அவளை எரித்து விடுவது போல் பார்த்தாள் அலீனா. இப்போது அனைவருக்கும் முன்னால் அவந்திகா இப்படி சொல்லிவிட்டதால் இனி அவளால் அழவும் முடியாது. ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ் ஆக தனக்கென்று மரியாதையை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள் அவள். கோபமாக அவந்திகாவை பார்த்தவள் அந்த கோபத்தை மறைத்துக் கொண்டு அரவிந்தை பார்த்தாள். அரவிந்திற்கு என்று இந்த சினிமா துறையில் ஒரு மரியாதை இருக்கிறது. அதைவிட தற்போதைய தேதியில் அரவிந்திற்கு இருக்கும் அளவிற்கு ஃபேன் கூட்டம் வேறு எந்த நடிகருக்கும் கிடையாது. இதற்கு முன்னால் அரவிந்த் ஒரு நடிகையை பார்த்து, நீ பண்ணிக்கிட்டதான் நடிக்க கத்துக்கணும் என்று சொன்னதும் ஒரே இரவில் அந்த நடிகையின் மார்க்கெட் குறைந்து அவள் சினிமா துறையை விட்டே காணாமல் போனது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆக ஒருவர் இந்த சினிமா துறையில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு அரவிந்தின் ஆதரவு இருப்பது முக்கியம். இதையெல்லாம் யோசித்து பார்த்தவள் கஷ்டப்பட்டு புன்னகைத்து, அரவிந்த் சார், என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட சொல்லாம நான் ஸ்கிரிப்ட சேஞ்ச் பண்ணினது தப்புதான். ஆனா நான் அத வேணும்னு பண்ணல. இந்த படத்துல உங்க வைஃப் ரோல் ரொம்பவே போல்டான கோபமான கேரக்டர். அதனால அந்த கேரக்டர் அப்படி கோபப்படுறது தப்பா இருக்கும்னு நான் நினைக்கல. மத்தபடி நான் இதை எந்த நோக்கத்தோடையும் பண்ணல. அதே மாதிரி இப்ப நடந்தது அத நீங்களும் எந்த நோக்கத்தோடையும் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட அனைவரும் அதிர்ந்து போய் அவளை திரும்பி பார்த்தார்கள். அவளை எட்டி உதைத்ததன் மூலம் அவள் செய்ததை விட பல மடங்கு அதிகமாகவே அரவிந்த் அவளுக்கு திருப்பி கொடுத்து விட்டதாக அவளுக்கு தோன்றியது.